தொட்ட தோஷம் நீங்க திருவண்ணாமலை சேத்திரத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆத்தால கொண்டு வந்து உங்க ஆத்தால கொண்டு வந்து ஆத்தாலடா ஆத்தா சொல்லுடு அதான் சொல்றேன் ஆத்தால கொண்டு வந்து 1000 பிராமணருக்கு யாரும் அளிக்கின்றேன் ஒரு ஐரோ என்ன சாப்பிடுவாங்க ஒரு ஐரோ எங்க அம்மா தாங்க மாட்டாங்க 1000 பிராமணம் விட்டா எங்க அம்மாக்கு அது என்ன ஆகும் சுக்கிலம்பரதனம் இது என்ன மனகோலத்துல கல்யாணம் பண்றதுல சொல்ற மந்திரமா இல்ல கருமாக்கு பண்றமா என்னன்னு தெரியல சாமி என்னடா இது என்ன மனகோலத்துல சொல்ற மந்திரமா இல்ல கருமாக்கு பண்ற மாதிரி தெரியுது எனக்கு இவா எந்த நேரத்துல எந்த கிரந்தம் படிப்பாங்கிறது அஜயனுக்கு தெரியும். ஆமா என்ன பண்ணுவேன் எங்களுக்கு தெரியாது. ஒரு கல்யாணம் நடக்குன்னு வச்சுக்கோயே, அந்த நேரத்துல என்ன பண்ணுவேன், நீ யாரு? கல்யாணம் ஆப்பிள்ளை வீட்டுக்கோ பெண்ணு வீட்டுக்கோ சொந்தக்காரரு திருமணத்துக்கு வந்திருப்பேன். ஆமா ஆனா நீ மொய் வைக்கிறது எவ்வளவு தெரியுமோ? 101 ரூபா வச்சுட்டு போ. 101 ரூபா இப்ப சாப்பிட்டு. ஆமா அந்த நேரம் என்ன பண்ணுவ தெரியுமா நீ? மணி ஐரே 7:09 தான் முகூர்த்த மணி 9 சீக்கிரம் தாளித்து முடியா முடியா சும்மா அது இல்ல இது இல்லன்னு பேசிக்கிட்டு அப்படியுமா இருந்த. ஆமா அப்ப காரிகாரன் என்ன இப்ப பரவாயில்லடா, நம்ம வேலை ஐயர் மிரட்டி வேலை வாங்குறான் நீ நினைப்ப. ஆமா அதன் பிறகுதான் அவன் மந்திரம் சொல்லுவான். அப்படியா? கர்மாதி சிவாஹி நமக, ஆவாந்தி ஹோமியா நமக, கொண்டு குடும்ப சத்ராய் நமக, நமக. இவன் சொல்ற மந்திரம் எல்லாம் இங்க சொல்றது இல்ல. எவன் கேட்டாலும் அவனுக்கு போய் சேரும். ஒரு வருஷத்துக்குள்ள பலன். அடுத்த ஒரு வருஷம் இவன் தாலி கட்டினா அந்த ஓராவது வருஷம் வரத்துக்குள்ள அவங்க வீட்டுல கருமையா நடக்கும். அது தெரியுது இல்ல நிறைய பேருக்கு. அதுக்குதான் நல்லா கட்டும் ஐயர்கிட்ட வச்சுக்க கூடாது. அதனால இந்த மாதிரி உண்மையெல்லாம் நான் வெளியில சொல்லப்படாது. இது பிராமணர் வாக்கியம். இந்த உண்மையை சொல்லிட்டோம்னா அவ எச்சரிக்கை ஆயிடுவா. பெண்ணு நாமளும் பழக முடியாது. அப்புறம் எங்க ஊர்ல ஒருத்தர் வருவான், எங்கேயும் சாவு உனக்கு கருமாதி வேணும் அப்புறம் இல்ல